Hello, this is Daniel from Aska Institute. So last line நம்ம பார்த்துட்டு இருந்தோம், கொஞ்சம் பேக்லாக போயிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ நவம்பர் 4th வீக்கான செஷன் கரண்ட் அஃபேர்ஸ் நவம்பர் மந்த்துக்கானது. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எக்ஸாம்ஸ் அப்ரோச் ஆகிட்டுருக்கு. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நவம்பர் 4th வீக்கை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நவம்பர் 4th வீக் டிசம்பர்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஜனவரி நடக்கக்கூடிய மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ பேங்கிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி ஆர்ஆர்பி என்டிபிசிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிசம்பர் 28 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ அதனால் இந்த ஒரு 3 months அட்லீஸ்ட் ஒரு 3 months ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதை மட்டும்தான் வந்து கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸில் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். விச் கண்ட்ரி வில் ஹோஸ்ட் G20 சம்மிட் இன் 2023? ஸோ G20 சம்மிட் வந்து 2023 யார் ஹோஸ்ட் பண்ண போகிறா? ஓகே, ஆன்சர் பார்த்துக்கோங்க. யார் அப்படின்னா இந்தியா. ஓகேவா? ஸோ G20 சம்மிட் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. யாருடைய பிரசிடென்சி 2020 யாருடைய பிரசிடென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவோட பிரசிடென்சி. ஸோ அப்போவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2021, 22, 23, 24 இது எல்லாமே எங்கே நடக்க போகுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகே, 21 பார்த்துக்கோங்க இட்டாலி, 22 வந்து இந்தோனேஷியா, 23 வந்து இந்தியா அண்ட் 24 வந்து பிரேசில். இந்த சம்மிட்டோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா was resilient, inclusive and sustainable recovery from the COVID-19. ஸோ இந்த COVID-19 கொரோனா இந்த டைம்னால COVID-19ஓட கிரைசிஸை வந்து ஓவர் கம் பண்ணணும். அதுதான் வந்து இந்த G20ஓட மெயின் ஃபோக்கஸ். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த தீம் ஆஃப் த 59th நேஷ்னல் ஃபார்மசி வீக் அப்சர்வ்ட் பிட்வீன் நவம்பர் 16th 2020 அண்ட் நவம்பர் 22, 2020? ஓகேவா? ஸோ நேஷ்னல் ஃபார்மசி வீக் இந்தியாவில் எந்த வீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 16 நவம்பர் 2022 வரைக்கும். அதோடைய தீம் என்ன? ஓகே, ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஃபார்மசிஸ்ட் ஃப்ரண்ட்லைன் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ். ஓகேவா? ஸோ ஃபார்மசிஸ்ட் ஃப்ரண்ட்லைன் ஹெல்த் ப்ரொஃபஷனல், ஃப்ரண்ட்லைன் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ COVID-19 இருக்கிறவங்க டாக்டர்ஸ், நர்ஸ், யார் ஃப்ரண்ட்லைன் ஒர்க் ப்ரொஃபஷனல்ஸ்ன்றது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அவங்கள தான் வந்து இந்த டைம் நேஷனல் ஃபார்மசி வீக்கோட தீமாக வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஃபார்மசிஸ்ட் ஃப்ரண்ட்லைன் ஹெல்த் ஒர்க் ப்ரொஃபஷனல்ஸ். நெக்ஸ்ட்டு, who has won the ATP tennis tournament, the second highest tier of men's tennis tournament after the Grand Slam held in London? ஓகேவா? ஸோ Grand Slam லண்டனில் ஹெல்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த செகண்ட் ஹையஸ்ட் டயர் ஆஃப் மென்ஸ் டென்னிஸ் டோர்னமெண்ட்டில் ATP டென்னிஸ் டோர்னமெண்ட்டில் யார் ஃபஸ்ட்டு, ஓகேவா, யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்றது தான் கேட்டிருக்கோம். ஸோ ஆன்சர் பார்த்துக்கோங்க. யார் அப்படின்னா டேனியல் மெட்வெடேவ். ஓகேவா? ஸோ டேனியல் மெட்வெடேவ் வின் பண்ணியிருக்காரு. ஹீ இஸ் அ ரஷ்யன் டென்னிஸ் பிளேயர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரஷ்யன் டென்னிஸ் பிளேயர். ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து செகண்ட் ஹையஸ்ட் டயர் ஆஃப் மென்ஸ் டென்னிஸ் டோர்னமெண்ட் ஆஃப்டர் த கிராண்ட் ஸ்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, the maritime exercise SIMBEX 20 is a joint exercise between India and which country? இந்தியாவுக்கும் எந்த கண்ட்ரிக்கும் நடக்கிற ஒரு எக்ஸசைஸ் வந்து சிம்பெக்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், தாய்லாந்து அண்ட் ஸ்ரீலங்கா. ஓகே, ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எஸ்எஸ்சியில் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஆர்ஆர்பி என்டிபிசிஸ்லையும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக நவம்பரில் நடந்துட்டு இருக்க நியூஸ். ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்த்துக்கோங்க, சிங்கப்பூர் நேவி. ஓகேவா? ஸோ சிம்பெக்ஸ்ன்றது நேவல் எக்ஸசைஸ். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, எங்கே நடந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க, அந்தமான் சீல. ஓகேவா? நெக்ஸ்ட், ஃபார் வாட் பர்போஸ் நாசா ஹேஸ் லான்ச்டு த கோப்பர்னிகஸ் Sentinel-6 மைக்கேல் ஃப்ரீலிச் சேட்டலைட் பை SpaceX Falcon 9 ராக்கெட். ஸோ SpaceX Falcon 9 ராக்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, ரீசெண்டாக வந்து கோப்பர்னிகஸ் Sentinel-6 மைக்கேல் ஃப்ரீலிச் சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணி அது வந்து கொண்டு போயிருக்கு. ஓகேவா? ஸோ இது எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க? ஸ்டடி மூன்காகவா, மானிட்டர் ஓஷன்ஸ், மார்ஸ் சீஸ்மிக் ஆக்டிவிட்டி ஆர் ஸ்டடி வீனஸ்? ஆன்சர் பார்த்துக்கோங்க. இதுக்கு டு மானிட்டர் ஓஷன்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்காக தான் இந்த கோப்பர்னிகஸ் Sentinel-6 மைக்கேல் ஃப்ரீலிச் சேட்டலைட் அப்படின்றது. ஓகேவா? யார் லான்ச் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசா லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த சேட்டலைட் லான்ச் கேரி பண்ணி கொண்டு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா SpaceXோட Falcon 9 ராக்கெட் கொண்டு போயிருக்கு. நெக்ஸ்ட், which became the first central bank in the world to have more than 1 million followers on its Twitter handle? ஸோ ஓகேவா, ரீசெண்டாக ட்விட்டர் ஹேண்டிலில் 1 million ஃபாலோவர்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சென்ட்ரல் பேங்க் வேர்ல்டுலே எதுன்னு கேட்டிருக்கோம். ஓகேவா? US ஃபெடரல் ரிசர்வ் பேங்க், யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க், பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, RBI. ஓகேவா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஆன்சர் பார்த்துங்க, இட் இஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு சென்ட்ரல் பேங்க், அதுவும் வேர்ல்டு லெவலில்
1 மில்லியன் ஃபாலோவர்ஸ்க்கு மேலே ட்விட்டரில் வந்திருக்கு ஓகேவா. ஸோ இதனால் ஆர்பிஐ கவர்னர் யார், சக்திகாந்த தாஸ் கங்க்ராச்சுலேட்டட் ஹிஸ் கொலீக்ஸ் ஓகேவா. ஸோ ஆர்பிஐ கவர்னர் யாருன்னு பார்த்துக்கோங்க, சக்திகாந்த தாஸ். இதுக்கு இல்லாமல் டெபுட்டி கவர்னர்ஸ் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும், எம்டி பத்ரா, மகேஷ்குமார் ஜெயின், வேறு பிபி கண்ணுங்கோ அண்ட் ராஜேஸ்வர் ராவ் ஓகேவா. 4 பேர். இப்போ புதுசாக ராஜேஸ்வர் ராவ் வந்து ரீசெண்டாக அப்பாயிண்ட் ஆகிருக்கக்கூடிய டெபுட்டி டைரக்டர்ஸ், டெபுட்டி எம்டி ஆஃப் RBI. Next, in which city of Madhya Pradesh a digital museum has been opened for the public? பப்ளிக்குக்காக ஒரு டிஜிட்டல் மியூசியம் மத்திய பிரதேஷில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது எந்த சிட்டியில்? போபால், இந்தோர், உஜ்ஜைன், குவாலியர், ஜபல்பூர். ஓகே, ஆன்சர் பார்த்துக்கோங்க. இட் இஸ் இன் குவாலியர் ஓகேவா. குவாலியர் ஸ்மார்ட் சிட்டியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க டிஜிட்டல் மியூசியம் இன் மத்திய பிரதேஷ் ஓகேவா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குவாலியரில் ஓகேவா. It is the first of its kind in Gwalior and Bundelkhand area and will play a role in educating school students. Educate பண்ணுறதுல இது important role play பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட், the Asian Development Bank has approved $50 million loan to improve operational efficiencies and resource planning and management in which state? எந்த ஸ்டேட்டில் $50 million வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு இம்ப்ரூவ் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சிஸ், ரிசோர்ஸ் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்காக. ஸோ ஆன்சர் பார்த்துக்கோங்க, எங்கே அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் ஓகேவா. மம்தா பானர்ஜியோட ஸ்டேட், ஜக்தீப் தன்கர் கவர்னர் ஓகேவா. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் தெரியும் உங்களுக்கு, மணிலா பிலிப்பைன்ஸ். அதேமாதிரி 68 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்குது. யார் ஹெட் அப்படின்னா மசட்சுகோ அசகாவா ஓகேவா. வெஸ்ட் பெங்காலில் இந்த ஒரு $50 million லோன் கொடுத்துருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சிட்டி இஸ் நோன் ஆஸ் த சில்க் சிட்டி ஆஃப் இந்தியா? சில்க் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த சிட்டியை சொல்கிறோம்? திப்ருகா, சிலிகுரி, குண்டூர், பகல்பூர், சூரத். ஆன்சர் பார்த்துக்கோங்க, இட் இஸ் பகல்பூர். பகல்பூர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் பீகார். எந்த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் எங்கே இருக்குன்னா கங்கா ரிவரை ஒட்டி இருக்குது ஓகேவா. ஸோ இட் ஹாஸ் எ யூனிக் சில்க் ஃபேப்ரிக்ஸ் கால்டு துசா ஆர் துசீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, துசா ஆர் துசீர். இட் ஹாஸ் பீன் நேம்ட் ஆஸ் எ சில்க் சிட்டி டியூ டு இட்ஸ் பாப்புலாரிட்டி ஃபார் பகல்பூரி சில்க் ஓகேவா. ஸோ பகல்பூர் தான் வந்து சில்க் சிட்டி ஆஃப் இந்தியான்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, ஹூ ஹாஸ் பீன் ஆனர்ட் வித் த 2020 ஆதித்யா விக்ரம் பிர்லா கலாஷிகார் புரஸ்கார்? ஆதித்யா விக்ரம் பிர்லா கலாஷிகார் புரஸ்கார் 2020 யாருக்கு ஹானர் பண்ணியிருக்காங்க இந்த இயர்? ABC, both A and B or all of the above? ஆன்சர் பார்த்துக்கோங்க, இட் இஸ் வெட்ரன் ஆக்டர் நசிருதீன் ஷா ஓகேவா. நசிருதீன் ஷா. ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கார், நீங்கள் பாலிவுட் ஃபிலிம்ஸில் பார்த்துருப்பீங்க. அவருக்கு தான் வந்து ஆதித்யா விக்ரம் பிர்லா கலாஷிகார் புரஸ்கார் அட் சங்கீத் கலா கேந்திரா அவார்ட்ஸில் இவருக்கு இந்த அவார்ட் கிடச்சிருக்கு. அதே மாதிரி 2 எமர்ஜிங் ஸ்டார்ஸ் யார் யார் அப்படின்னா நீல் சௌத்ரி அண்ட் இராவதி கர்னிக். இவங்க 2 பேருக்கும் ஆதித்யா விக்ரம் பிர்லா கலா கிரண் புரஸ்கார், 2க்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்துக்கோங்க. கலாஷிகார் அண்ட் கலா கிரண். ஸோ இதனால தான் இந்த ஆல் ஆஃப் தி அபவ் கேட்டிருக்கோம். ஸோ இந்த 3 பேருக்கும் இந்த அவார்ட் கிடச்சிருக்கு, ஆதித்யா விக்ரம் பிர்லா அவார்ட்ஸ் ஓகேவா. நெக்ஸ்ட்டு, இதோட தீம் பார்த்துக்கோங்க, தேட்டர் ஓகேவா. ஸோ இஸ் அ சென்ட்ரல் தீம் ஃபார் திஸ் இயர்ஸ் அவார்டு. தேட்டர் தான் இதோட தீம். நெக்ஸ்ட்டு, கிரீஷ் சந்திர முர்மு கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலாக இருக்கார் இப்போ. ஸோ ஹேஸ் பீன் எலெக்டட் ஆஸ் அ எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் ஆஃப் இன்டர் பார்லமெண்ட்ரி யூனியன் ஜெனீவா இல்லை ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கக்கூடிய இன்டர் பார்லமெண்ட்ரி யூனியனுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்டராக அப்பாயிண்ட் ஆயிருக்காரு ஃபார் எ பீரியட் ஆஃப் ஹவு மெனி இயர்ஸ்? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து லெஃப்டினன்ட் கவர்னராக இருந்தார் ஓகேவா. ஸோ இப்போ வந்து சிஏஜியாக இருக்கார். இவர் வந்து இப்போ ரீசெண்டாக எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் ஆஃப் இன்டர் பார்லமெண்ட்ரி யூனியனுக்கு அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. ஸோ ஆன்சர் பார்த்துங்க, ஃபார் ஹவு மெனி இயர்ஸ்னால் 3 இயர்ஸ்க்கு ஓகேவா. ஸோ இன்டர் பார்லமெண்ட்ரி யூனியனுக்கு வந்து ரீசெண்ட் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு ஓகேவா. நெக்ஸ்ட்டு, ஓகே இதோட நியூஸ் பார்த்துக்கோங்க. இன்டர் பார்லமெண்ட்ரி யூனியனோட மெம்பர் கண்ட்ரிஸ் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 179 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க ஓகேவா. ஸோ 179 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க இன்டர் பார்லமெண்ட்ரி யூனியனுக்கு ஓகேவா. நெக்ஸ்ட்டு, LIC ஆஃப் இந்தியா has launched a digital application Ananda. D in Ananda stands for ஓகேவா. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு பேங்கிங்கில் ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஆனந்தா அப்படின்ற ஒரு டிஜிட்டல் அப்ளிகேஷன் வந்து LIC லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆனந்தாவில் டியோட ஸ்டாண்ட்ஸ் என்ன, டியோட அப்ரிவேஷன் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்கோம். ஸோ LIC தெரியும் உங்களுக்கு, யார் ஹெட் அப்படின்னா MR குமார் ஓகேவா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஸோ டிஜிட்டல் ஓகேவா, இதுதான் அதுக்கு அப்ரிவேஷன், டிக்கு அப்ரிவேஷன். ஸோ ஆனந்தாவோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா ஆத்ம நிர்பார் ஏஜென்ட்ஸ் நியூ பிஸ்னஸ் டிஜிட்டல் அப்ளிகேஷன் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து LIC லான்ச் பண்ணக்கூடிய ஒரு புது அப்ளிகேஷன்
ஸோ இதில் என்ன ஆகுனா பாலிசி போடுறதுக்கு ஸோ ஏஜென்ட்ஸ் வந்து ஃபிசிக்கலாக வந்து கஸ்டமர்ஸை மீட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. த்ரூ தேர் கான்டாக்ட் நம்பர்ஸ் லிங்க்டு வித் ஆதார் நம்பர் இருந்தால் போதும். ஓகேவா, இதுதான் இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஜிட்டல்ன்றது இந்த ஆனந்தாவோட டி அப்ரிவேஷன். நெக்ஸ்ட், who has been elected as the president of Volleyball Federation of India? Volleyball Federation of Indiaக்கு ரீசெண்டாக அப்பாயிண்ட் ஆயிருக்கக்கூடிய பிரசிடென்ட் அவர் யார்? ஓகே, ஆன்சர் பார்த்துக்கோங்க. இட் இஸ் ப்ரொஃபஸர் அச்சுதா சமந்தா. ஓகேவா, அச்சுதா சமந்தா இவர் தான் அது. ஸோ வாலிபால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்ட். ஓகேவா, ஸோ இங்கே இருக்கிற நேம் எல்லாமே இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பார்த்துக்கோங்க, துஷ்யந்த் சௌதாலா அப்படின்ற பேர் யாருன்னு பார்த்துக்கோங்க. இங்கே இருக்குது ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்ட். அதே மாதிரி கே கோவிந்தராஜ் அப்படின்றது பேஸ்கெட் பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்ட். அதே மாதிரி ஹிமாந்தா பிஸ்வா சர்மா அப்படின்றது பேட்மிண்டன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்ட். நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து அனில் ஜெயின். ஸோ இது வந்து ரீசெண்டாக நடந்த அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஆல் இந்தியா டென்னிஸ் அசோசியேஷனோட பிரசிடென்ட். ஸோ நாலுமே ஃபுல்லாகவே பிரசிடென்ட்ஸ் ரிலேட்டட் டு ஸ்போர்ட்ஸ் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அச்சுதா சமந்தா. நெக்ஸ்ட், which of the following bank is not a core promoter of NPCI, National Payment Corporation of India Limited? அதோடைய கோர் ப்ரமோட்டர் பேங்க் லிஸ்ட்டில் எந்த ஒரு பேங்க், இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸில் எந்த ஒரு பேங்க் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். நாட் ஏ கோர் ப்ரமோட்டர். ஓகேவா, ஸோ NPCI உங்களுக்கு தெரியும் யார் ஹெட் அப்படின்னா திலீப் ஆஸ்பே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபெடரல் பேங்க். ஓகேவா, ஸோ ஃபெடரல் பேங்க் ஆன்சர். ஸோ இது போல் பண்ணியிருக்கு, இது கிடையாது, ஃபெடரல் பேங்க். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. SBI இருக்குது, பஞ்சாப் நேஷனல் பேங்க் PNB இருக்குது, கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, UBI யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா, ICICI, HDFC, சிட்டி பேங்க், HSBC, இது எல்லாமே இருக்குது. ஃபெடரல் பேங்க் மட்டும் கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஃபெடரல் பேங்க், நாட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, recently the 30th edition of CORPAT அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் was held between India and which of the following nations? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த சிம்பெக்ஸ் மாதிரி CORPAT அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் நடந்துச்சு. இந்தியாவுக்கும் எந்த ஒரு கண்ட்ரிக்கும்? பிலிப்பைன்ஸ், பெரு, தாய்லாந்து, தஜிகிஸ்தான், ரஷ்யா. ஓகே, ஆன்சர் பார்த்துக்கோங்க, இட் இஸ் தாய்லாந்து. ஓகேவா, ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த ஒரு நேவல் எக்ஸசைஸ் தான் வந்து CORPAT. இதுவும் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் சீல. ஸோ இதுவும் அப்படின்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பெக்ஸும் அந்தமான் சீல தான் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் இந்த நியூஸும் அந்தமான் சீல தான் இந்த எக்ஸசைஸும் நடந்துச்சு. ஓகேவா, டுக் பிளேஸ் ஃப்ரம் நவம்பர் 18 20 வரைக்கும் டுக் பிளேஸ். ஓகேவா, நெக்ஸ்ட், India has become the dash country in the world to have its independent regional navigation satellite system IRNSS அப்படின்னு சொல்லக்கூடிய இதோட அப்ரிவேஷன் recognized by International Maritime Organization. ஸோ ரெகனைஸ்ட் யார் பண்ணியிருக்கா அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஓகே, ஆன்சர் பார்த்துக்கோங்க. எத்தனாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th country. ஓகேவா, ஸோ இதுக்கு முன்னாடி யார் யார் இருக்கா? US, சைனா இருக்காங்க. ஓகேவா, US, சைனா இருக்காங்க. அதே மாதிரி ரஷ்யாவும் இருக்காங்க. ஓகேவா, ஸோ இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிர்தாக். ஓகேவா, கிர்தாக் ஜிம் அப்படின்றவர் இதோட ஹெட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு, which of the following is the most expensive city in the worldwide cost of living index by Economist Intelligence Unit EIU அப்படின்னு சொல்லக்கூடிய எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட் என்ன பண்ணுவாங்கன்னா லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் இது மாதிரி லிஸ்ட்லாம் வந்து இயர்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த இயர் கொடுத்த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டி இந்த வேர்ல்டு வைட் காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸில் யார் கொடுத்துருக்காங்க? ஆன்சர் பார்த்துக்கோங்க, இட் ஹாஸ் been given to Hong Kong. ஓகேவா, ஸோ இதான் வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டிஸ். அதே மாதிரி லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பார்த்துக்கோங்க, டமாஸ்கஸ், சிரியாவில் இருக்கக்கூடிய டமாஸ்கஸ்க்கு வந்து லீஸ்ட், அண்ட் ஹாங்காங்கில் சைனாவில் இருக்கக்கூடிய ஹாங்காங்க்கு வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ். நெக்ஸ்ட்டு, Prime Minister Narendra Modi has laid the foundation stone of rural drinking water supply projects in Vindhyachal region. Vindhyachal region is situated in which state? எந்த ஸ்டேட்டில் விந்தியாச்சல் ரீஜன் இருக்குது? ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ ரீசெண்டாக மோடி வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆஃப் ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட்ஸ் வந்து அங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஓகேவா, யோகி ஆதித்யநாத், ஆனந்திபென் பட்டேல் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கான்க்யூர் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேட்டில் இருக்குது. டு லே ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆஃப் வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட் இன் விந்தியாச்சல் ரீஜன் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் த்ரூ வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணியிருக்காரு.
Next, what is the theme of 15th G20 summit? So okay, 15th G20 summit recently இப்போ conclude ஆச்சு. ஸோ அதோடைய theme என்ன? ஸோ இது மாதிரி நம்ம நியூஸ் பார்த்துருந்தோம். யார் யார் நெக்ஸ்ட் பிரசிடென்சி வரப்போறா 21, 22, 23, 24 வரைக்கும் பார்த்தோம். இந்த வருஷம் யார்கிட்ட இருக்குன்றது பார்த்தோம். அதோட ஹெட் யாருன்றதும் பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் பார்த்துக்கோங்க. ரியலைசிங் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் த 21st century ஃபார் ஆல். இதுதான் இதோடைய தீம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வருஷம் யார் அப்படின்னா சவுதி அரேபியா கிட்ட இதோடைய பிரசிடென்சி இருக்குது. கிங் சல்மான் அப்துல் அசீஸ் அல் சவுத் இதோட ஹெட் சேர். ஓகேவா? நெக்ஸ்ட், Dash will take over the presidency of 16th G20 on 1st December 2020. 1st December 2020ல 16th G20 இதுக்கு முன்னாடி பார்த்த நியூஸ் வந்து 15th. இப்போ 16th G20 presidency வந்து யார் டேக் ஓவர் பண்ண போகிறா? இட்டாலி, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, சைனா, இந்தியா. இதுவும் பார்த்த நியூஸ். ஸோ ரீகால் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஓகே, ஆன்சர் பாருங்கள். இட் இஸ் இட்டாலி. ஓகேவா? ஸோ இட்டாலி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டாலி இதோட பிரசிடென்சி வந்து டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. யார்கிட்டேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா கிட்டேருந்து on 1st December 2020. Indian Navy has got its 9th Dash long-range maritime reconnaissance and anti-submarine warfare aircraft, part of the nearly $1 billion deal with the US for 4 additional planes signed in 2016. So 2016ல 1 billion. ஓகேவா? ஸோ மில்லியன் இல்லை பில்லியன் எல்லாம் நம்ம வச்சுக்கோம். 1 billion டீல் வந்து US டாலர்ஸ்க்கு இந்தியாவும் யூஎஸும் 4 அடிஷ்னல் பிளேன்ஸ் இந்தியாவுக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்காக 2016ல் ஒரு டீல் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாவுக்கு அதோடைய 9th லாங் ரேஞ்ச் மேரிடைம் வந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் கிடச்சிருக்கு. அந்த ஏர்க்ராஃப்டோட பேர் என்ன? பிலாட்டஸ், போயிங், கமோ, MiG. ஓகேவா? ஆன்சர் பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆன்சர் வந்து போயிங் P-81. ஓகேவா? இதுதான் வந்து இதோடைய 9th இந்தியன் நேவி கிடச்சிருக்கக்கூடிய 9th. ஸோ இந்தியன் நேவி உங்களுக்கு தெரியும் யார் ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரம்பீர் சிங். நெக்ஸ்ட், veteran politician Tarun Gogoi passed away recently. He was the former chief minister of which state? தருண் கோகோய். ஓகேவா? ஸோ இது மாதிரி கோகோய்ன்ற நேம் எல்லாமே சர்நேம் ஆஃப் விச் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு க்ளூ வேர்ட்ஸ். ஸோ ரஞ்சன் கோகோய் இதுக்கு முன்னாடி இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாம். ஸோ அதே தான் இதுக்கும். ஸோ former chief minister of Assam Tarun Gogoi has recently passed away due to COVID-19 complications. ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து லாங்கஸ்ட் சர்விங் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அசாம். ஸோ இதனால் இது இம்பார்ட்டண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், த யூனியன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர் Sri Ravi Shankar Prasad launched the international version of which mobile application? ஸோ ரீசெண்டாக ஒரு மொபைல் அப்ளிகேஷனோட இன்டர்நேஷ்னல் வெர்ஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் ரவிசங்கர் பிரசாத் லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அப்ளிகேஷனோட பேர் என்ன? ஆன்சர் பார்த்துக்கோங்க. இட் இஸ் உமங். ஓகேவா? ஸோ உமங்கோட அப்ளிகேஷன் பார்த்துக்கோங்க. யூனிஃபைட் மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் நியூ ஏஜ் கவர்னன்ஸ். ஓகேவா? இதுதான் இதோடைய அப்ரிவியேஷன். இட் ஹாஸ் பின் லான்ச் எங்கெங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா UK, US, ஆஸ்திரேலியா, கனடா, நெதர்லாண்ட்ஸ், UAE, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் அண்ட் நியூசிலாண்ட். இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் வெர்ஷன். இந்த இடத்துலலாம் வந்து இந்த உமங் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு நியூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யார் கூட சேர்ந்து லான்ச் பண்ணாங்கன்னா இன் கொலாபரேஷன் வித் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எஸ் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் ஆர் எஸ் ஜெய்சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய கேபினெட் தான் இருக்குது. ஸோ MIB மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் ப்ளஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லான்ச் பண்ணதான் இந்த உமங் அப்ளிகேஷன் இன்டர்நேஷ்னல் வெர்ஷன். த ஏஷியா பசிபிக் எக்கனாமிக் கார்பரேஷன் APEC அப்படின்னு சொல்லக்கூடிய ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கார்பரேஷன் சம்மிட் வாஸ் ரீசென்ட்லி ஹோஸ்டட் பை விச் கண்ட்ரி? ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்த்துக்கோங்க. எங்கன்னா மலேசியாவில். ஓகேவா? முகமது யாசின் இதோடைய மலேசியாவோட பிரைம் மினிஸ்டராக இருக்கார். ஸோ ஏஷியா பசிபிக் எக்கனாமிக் கார்பரேஷன் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி எத்தனை மெம்பர் கண்ட்ரீஸ் அப்படின்னா 21 மெம்பர் கண்ட்ரீஸ். அதோடைய ஹெட் செக்ரட்டரி ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் வந்து ஹோஸ்ட் பண்ணது யாருன்னு தான் கேட்டிருக்கோம். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சிங்கப்பூர்,
செக்ரட்டரி ஜெனரல் ஃபாத்திமா. டோட்டல் மெம்பர் கண்ட்ரிஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. இந்த APEC சம்மிட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியா. ஓகேவா, இதே மாதிரி நெக்ஸ்ட் APEC மீட்டிங் வந்து டு பி ஹோஸ்டட் பை நியூசிலாந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே ஒரு சம்மிட் ஒரு கான்க்ளேவ் ஒரு மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னா அதில் நெக்ஸ்ட் எங்கே நடக்க போகுது அப்படின்றதையும் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இந்த டைம் வந்து சொல்லியிருக்காங்க எங்கே நடக்க போகுது அப்படின்னா நெக்ஸ்ட் நியூசிலாந்து நடக்க போகுது. வாட் இஸ் த தீம் ஆஃப் 23rd எடிஷன் ஆஃப் பெங்களூரு டெக் சம்மிட் BTS அப்படின்னு சொல்லக்கூடிய பெங்களூரு டெக் சம்மிட்டோடைய தீம் என்ன? ஓகே, ஆன்சர் பார்த்துக்கோங்க. இட் இஸ் நெக்ஸ்ட் இஸ் நவ். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு சம்மிட் எதை ஃபோக்கஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி இந்த ஃபீல்டில் தான். ஸோ இது யார் இனாகுரேட் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஓகேவா, ஸோ இவர் தான் இந்த இனாகுரேட் பண்ணி வச்சிருக்காரு. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு டெக் சம்மிட் ஆர் BTS. இதோடைய தீம் பார்த்துக்கோங்க, நெக்ஸ்ட் இஸ் நவ் அப்படின்றது இதோடைய தீம். நெக்ஸ்ட், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மாஸ் கார்டன் வாஸ் இனாகுரேட்டட் இன் விச் ஸ்டேட்? ஓகேவா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஓகேவா ரொம்ப ஒன் ஆஃப் த எப்படி சொல்கிறது பயாலஜிக்கல் இம்பேக்டாக இருக்கக்கூடிய ஒரு மாஸ் கார்டன். ஸோ ரீசெண்டாக இந்தியாவில் ஒரு கார்டன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதோடைய ஃபர்ஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் உத்தராகண்ட். ஓகேவா, திரிவேந்திர சிங் ராவத், பேபி ராணி மௌரியா. ஓகேவா, திரிவேந்திர சிங் ராவத், பேபி ராணி மௌரியா. இது யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் தான் வந்து CM, இவங்க வந்து கவர்னர். ஓகேவா, ஸோ இந்த ஸ்டேட்டில் தான் இந்த இந்தியாஸ் ஃபஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாஸ் கார்டன் வாஸ் இனாகுரேட்டட். ஓகேவா, ஸோ எங்கே அப்படின்னா யார் மூலமாக இனாகுரேட் பண்ணி வச்சாங்கன்னா ராஜேந்திர சிங் அவர் தான் இதை இனாகுரேட் பண்ணி வச்சார். இவர் என்ன சொல்லுவோம், he is also known as வாட்டர்மேன் ஆஃப் இந்தியா. ஓகேவா, ஸோ வாட்டர்மேன் ஆஃப் இந்தியா. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா நைனித்தால் டிஸ்ட்ரிக்ட் குர்பாத்தல் என்ற ஒரு இடத்துல நைனித்தால் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் உத்தராகண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட், who has received the Vatayan Lifetime Achievement Award 2020 for its contribution to the literary works of India? ஸோ அவருடைய கண்ட்ரிபியூஷன் டுவார்ட்ஸ் த லிட்ரரி ஒர்க்ஸ் ஆஃப் இந்தியாவுக்காக வாத்தாயன் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் 2020 அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு அவர் ரிசீவ் பண்ணியிருக்காரு. அது யாருக்கு போய் சேர்ந்துருக்கு, அந்த அவார்டு யாருக்கு கிடச்சிருக்கு? ஓகேவா, ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன். ஓகேவா, ஸோ ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க்கு தான் இந்த அவார்டு கிடச்சிருக்கு. யார் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாத்தாயன் UK ஆர்கனைசேஷன் இன் லண்டன் இங்கிலாண்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, லிட்ரரி நல்லா நினச்சிக்கோங்க, படிப்பு சம்மந்தமாக. ஸோ அதனால் அவருக்கு தான் போய் சேர்ந்துருக்கு, இது க்ளூவாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு த இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி which nation will overtake the US as the world biggest oil refiner by 2021? ஸோ 2021 ஒரு ஆயில் ரீஃபைனர் ஒரு கண்ட்ரியை யூஎஸை ஓவர்டேக் பண்ணி யார் ஃபஸ்ட் வர போகிறா, வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஆயில் ரீஃபைனரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஆன்சர் பார்த்தோம், இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா. ஓகேவா, ஸோ சைனா வில் ஓவர்டேக் US by 2021. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஆயில் ரீஃபைனிங் கம்பெனியில் ஆயில் ரீஃபைனிங் கண்ட்ரியில். சாரி. நெக்ஸ்ட், நேம் த இன்ஸ்டிடியூஷன் தட் ஹாஸ் ரீசென்ட்லி மேட் a solar powered unmanned autonomous survey craft for Indian ports and inland waterways. ஸோ இந்தியன் போர்ட்ஸ்க்கும் இன்லேண்ட் வாட்டர்வேஸ்க்கும் ஒரு அன்மேண்ட் ஆட்டோனமஸ் சர்வே கிராஃப்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அதுவும் சோலார் பவர்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சோலார் பவர்டு ரெடி பண்ணி டெப்ளாய் பண்ணது எந்த ஒரு IIT? ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா இட் இஸ் IIT மெட்ராஸ். ஓகேவா, இன்லேண்ட் வாட்டர்வேஸ்க்கும் இந்தியன் போர்ட்ஸ்க்கும் ஒரு சோலார் பவர்டு அன்மேண்ட் ஆட்டோனமஸ் சர்வே கிராஃப்ட் வந்து மேக் பண்ணியிருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, அபாயம் ஆப் டிசைன்ட் ஃபார் சேஃப் அண்ட் செக்யூர் ட்ராவல் ஃபார் உமன் கம்யூட்டிங் பை ஆட்டோஸ் அண்ட் டாக்ஸிஸ் லான்ச்டு பை விச் ஸ்டேட்? ஸோ அபாயம் அப்படின்றது ஒரு ஆப், எதுக்காக அப்படின்னா டிசைன்டு ஃபார் சேஃப் அண்ட் செக்யூர் ட்ராவல் ஃபார் உமனுக்காக, எஸ்பெஷலி ஃபார் உமன். நல்லா நினச்சிக்கோங்க, அபாயம் ஆப் யாருக்கு, இதில் எதுக்காகன்னு கேட்டாங்கன்னா ஃபார் சேஃப் ட்ராவல் சேஃப் அண்ட் செக்யூர் ட்ராவல் ஃபார் உமனுக்காக. ஓகேவா, எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஆந்திர பிரதேஷ். நல்லா நினச்சிக்கோங்க, ஆந்திர பிரதேஷில். ஓகேவா, ஸோ YS ஜெகன்மோகன் ரெட்டி லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ பிஸ்வமோகன் ஹரிச்சந்திரன் இதுக்கான கவர்னராக இருக்கார். சாரி, பிஸ்வமோகன் ஹரிச்சந்திரன். நெக்ஸ்ட்டு,
Which among the following NBFCs, non-banking financial companies, has recently tied up with Bajaj Allianz General Insurance to provide insurance on gold jewelry? So gold jewelry நீங்கள் வச்சிங்கனால அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு பஜாஜ் அலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் முன் வந்திருக்காங்க. ஸோ அந்த முன் வந்த மூலமாக யார் கூட MOU டைப் வச்சு வந்திருக்காங்க அப்படின்றதான் கேட்டிருக்கோம். ஸோ ஆன்சர் பார்த்துக்கோங்க, வித் முத்தூட் ஃபினான்ஸ் கூட. ஓகேவா? ஸோ முத்தூட் ஃபினான்ஸ் இந்தியாவில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் NBFCs that offers gold ஜுவல்லரிக்கு ஒரு வைக்கிற இடம். ஓகேவா? ஸோ பஜாஜ் அலையன்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி முத்தூட் ஃபினான்ஸ் உங்களுக்கு எங்கே அப்படின்னா ஜார்ஜ் மேத்யூ. ஓகேவா? இதுமாரி பஜாஜுக்கு வந்து தப்பன் சிங்கல். இதான் இவங்க ரெண்டு பேரும் இதுக்கான ஹெட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, which of the following one bagged the best drama series in the 48th International Emmy Awards? 48th International Emmy Awards ரீசெண்டாக வந்துச்சு. அதில் பெஸ்ட் ட்ராமா சீரீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மூவி கிடச்சிருக்கு. அந்த மூவியோட பேர் என்ன? ஓகே, ஆன்சர் பார்த்துக்கோங்க. இட் இஸ் டெல்லி கிரைம். நெட்ஃப்ளிக்ஸில் ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு டெல்லி கிரைம். ஹேம்டு பை இந்தியன் கனடியன் டேரக்டர். இது யார் டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா இந்தியன் கனடியன் டேரக்டர், பேர் ரிச்சி மேத்தா. ஓகேவா? ஸோ இவர் தான் இந்த மூவியோட டேரக்டர். ஹேஸ் பேக்ட் த பெஸ்ட் ட்ராமா சீரீஸ் ஹானர் அட் த 48th இன்டர்நேஷ்னல் எம்மி அவார்ட்ஸ். ஓகேவா? அதே மாதிரி ரெஸ்பான்சிபிள் சைல்டு அப்படின்ற ஒரு மூவிக்கும் பேக்ட் த பெஸ்ட் டிவி மொபைல் மினி சீரீஸ் அவார்டு. நெக்ஸ்ட், the 5th India International Cherry Blossom Festival has been cancelled due to COVID-19 pandemic. The festival is held every year in which state? Gangtok, Impal, Aizawl, Shillong, Kohima. ஓகே, ஆன்சர் பார்த்துக்கோங்க. இன் ஷில்லாங். ஷில்லாங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெகாலயாவில் இருக்குது. ஓகேவா? யார் ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ராட் சங்மா. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக அப்பாயிண்டாக இருக்கக்கூடிய சத்யபால் மாலிக். ஓகேவா? சத்யபால் மாலிக். ஓகே, நெக்ஸ்ட்டு, which of the following recently launched SMS Pay on POS terminals for merchants to accept remote payments in partnership with Worldline? Worldline கூட MOU பண்ணி ரீசெண்டாக SMS Pay அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்னு சொல்லக்கூடிய POS டெர்மினல்ஸில். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் மெர்ச்சன்ட்ஸ் டு அக்செப்ட் ரிமோட் பேமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுறதுக்காக. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க். ஓகேவா? ஸோ பிரசாந்த் குமார் இருக்கார், MD and CEO-வா. ஓகேவா? ஸோ ரீசெண்டாக ப்ரைவேட் செக்டார் பேங்க் எஸ் பேங்க் வந்து ரீசெண்டாக இந்த MOU சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லைன் கூட. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is aimed at shopkeepers and merchants including local kirana stores and departmental stores, enabling them to request payments against invoices by simply entering the amount and the customer contact details on the POS machines la mattum type panna podum contactless kaga. Okay, next, Airport Authority of India is observing the Aviation Safety Awareness Week 2020 from dash to dash. Okay, so April இந்த எப்போ வரைக்கும் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏவியேஷன் சேஃப்டி அவேர்னஸ் வீக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ யார் ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் சிங். ஓகேவா? ஸோ ஆன்சர் இதுக்கான ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஃப்ரம் 23rd 27 நவம்பர் வரைக்கும் இது செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட்டு, which of the following cooperative bank recently banned by RBI for 6 months for payment of money and loan transactions? 6 மந்த்துக்கு பேமெண்ட்ஸ் ஆஃப் மணி அண்ட் லோன் டிரான்சாக்ஷன்ஸ்க்காக பேன் பண்ணியிருக்காங்க. யார் பேன் பண்ணியிருக்கா? RBI. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு. ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்த்துக்கோங்க. இது எங்கே அப்படின்னா மந்தா அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஜல்னா டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க்கை தான் வந்து RBI பேன் பண்ணியிருக்காங்க. எத்தனை மாதத்துக்கு அப்படின்னா 6 மந்த்ஸ்க்கு. ஓகேவா? First cow hospital was inaugurated in which of the following northeast state? First cow hospital ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது இந்தியாவில் ஃபஸ்ட்டுன்னு கிடையாது, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அதனால் இது இம்பார்ட்டண்ட். எந்த ஸ்டேட்டில்? அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், நாகாலாந்து, அசாம், திரிபுரா. கேன்சர் பார்த்துக்கோங்க. இட் இஸ் இன் அசாம்ஸ் திப்ருகா ஸ்டேட்டில். ஓகேவா? ஸோ அசாம்ஸ் திப்ருகா டிஸ்ட்ரிக்டில் வந்து இனாகுரேட்டட் நார்த் ஈஸ்ட் ஃபர்ஸ்ட் எவர்
cow hospital on the occasion of Kopasthani. Okay, next, which of the following country will host the ASEAN in 2023? So Association of Southeast Asian Nations அப்படின்னு சொல்லக்கூடிய ASEAN 2023 யார் ஹோஸ்ட் பண்ண போறா? ஓகே, ஆன்சர் பார்த்துக்கோங்க, இந்தோனேஷியா. ஓகேவா? ஸோ இந்தோனேஷியா இதை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஓகே, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த இப்போ யார் ஹோஸ்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் 2023 இந்தோனேஷியா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, Food Processing Minister Narendra Singh Tomar inaugurated a mega food park in which state recently? Food Processing Minister Narendra Singh Tomar என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா has inaugurated a mega food park in which state? ஓகே, ஆன்சர் பார்த்துங்க, இன் பஞ்சாப். ஓகேவா? ஸோ ரீசெண்டாக ஒரு ப்ராப்ளம்ஸ் நடந்துகிட்ருக்கு பஞ்சாபில் ரிகார்டிங் அமெண்ட்மெண்ட் கேம் ஆன் ஃபார்மர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பஞ்சாபில் தான் வந்து இந்த மெகா ஃபுட் பார்க் வந்து இனாகுரேட் பண்ணியிருக்காங்க. பை ஹூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்டர் நரேந்திர சிங் தோமர். நெக்ஸ்ட், who will chair the expert committee constituted by Niti Aayog to explore the technological and commercial viability of the Virgin Hyperloop technology for ultra high speed travel in India? ஓகேவா? ஸோ ரீசெண்டாக வந்து நிதி ஆயோக் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யாரோட தலைமையில் அப்படின்றதான் கேட்டிருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விர்ஜின் ஹைப்பர்லூப் டெக்னாலஜி ஃபார் அல்ட்ரா ஹை ஸ்பீட் ட்ராவல் இன் இந்தியா. ஸோ அதுக்காக கமர்ஷியல் வயபிலிட்டிக்கு யாரோட ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VK Saraswat. ஓகேவா? ஸோ நிதி ஆயோக் ஃபார்ம்ஸ் பேனல் டு ஸ்டடி feasibility of ultra high speed travel in India using hyperloop technology by VK Saraswat. ஓகேவா? Next, the International Day for the Elimination of Violence Against Women is celebrated worldwide on which date? எந்த டேட்டில் இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன் என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம்? 23, 24, 22, 25, 26. கேன்சர் பார்த்துக்கோங்க, இட் இஸ் செலிப்ரேட்டட் ஆன் 25th. ஓகேவா? அதே மாதிரி தீம் பார்த்துக்கோங்க, ஆரஞ்ச் த வேர்ல்டு ஃபண்ட் ரெஸ்பாண்ட் ப்ரிவெண்ட் கலெக்ட். இதுதான் இதோடைய தீம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தீம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஓகேவா? ஸோ ஆரஞ்ச் த வேர்ல்டு ஃபண்ட் ரெஸ்பாண்ட் ப்ரிவெண்ட் அண்ட் கலெக்ட். ஓகேவா? இதுதான் இதோடைய தீம். ஓகேவா? ஸோ 25th செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, விச் ஸ்டேட் இன்ட்ரடியூஸ்ட் ஹிம் சுரக்ஷா அபியான் டு சென்சிட்டைஸ் த பீப்புள் ரிகார்டிங் COVID-19 பேண்டமிக்? ஸோ பீப்புளில் வந்து சென்சிட்டைஸ் பண்ணுறதுக்காக ஹிம் சுரக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லி ஒரு 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 அபியான் ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட்? கேன்சர் பார்த்துக்கோங்க, இட் இஸ் ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகேவா? ஜெயராம் தாக்கூர் இருக்கார். அதே மாதிரி பந்தாரு தட்டத்ரேயா. ஓகேவா? ஸோ இவர் வந்து கவர்னர், அதே மாதிரி இவர் CM. ஓகேவா? ஸோ இங்கேயே இருக்கு பாருங்கள், ஜெயராம் தாக்கூர் பந்தாரு தட்டத்ரேயா. கேபிட்டல் சிம்லா, சம்மரில் தர்மசாலா இன் வின்டரில். ஓகேவா? ஸோ இந்த ஹிம் சுரக்ஷா அபியான் டு சென்சிடைஸ் பீப்புள் ரிகார்டிங் COVID-19 பேண்டமிக் and also to collect information regarding symptoms of disease like TB, leprosy, sugar, blood pressure by the door-to-door campaign throughout the state. இதுதான் அந்த ஹிம் சுரக்ஷா. ஹிமாச்சல் சொன்னால ஹிம் அப்படின்றது வச்சுருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, which nation gave the name to the cyclone நிவார்? ஸோ ரீசெண்டாக நிவார் அப்படின்ற ஒரு சைக்ளோன் தமிழ்நாடுல ஹீட் ஆச்சு. ஸோ அந்த சைக்ளோனுக்கு நேம் யார் கொடுத்தா? ஓகேவா? ஸோ இது வந்து ஏஷியாவில் நடக்க வருது. ஸோ அதனால் எல்லா countries in Asia, all the countries in Asia will give their names. ஸோ அதை சூஸ் பண்ணுறது யார் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுவாங்க, IMD. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்துக்கோங்க, த நேம் ஹஸ் பின் கிவன் பை ஈரான். ஓகேவா? ஸோ ஈரான் இதுக்கான நேம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, which among the following one tied up with PNB MetLife India Insurance for its customers availing the Pradhan Mantri ஜீவன் ஜோதி பீமா யோஜனா? ஸோ பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா வந்து கஸ்டமர்ஸ்க்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக PNB MetLife India Insurance ரீசெண்டாக ஒரு டைப் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் கூட? ஓகேவா? ஆன்சர் பார்த்துக்கோங்க, யார் கூட அப்படின்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கிங் கூட. இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கிங் கூட. ஓகேவா?
வெங்கட் ராமு ஓகேவா ஜே வெங்கட் ராமு இந்த இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கோட ஹெட்டாக இருக்கார். ஸோ பிஎன்பி மெட்லைஃப் வந்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஷிஷ் குமார். நெக்ஸ்ட் who is appointed as a chairman of International Cricket Council ஓகேவா. ஸோ ஐசிசிக்கு ரீசெண்டாக ஒரு சேர்மன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு, அது யார் ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் ஐசிசியோட இன்ட்ரீம் சேர்மன் யாராக இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ரான் கவாஜா, இவர் தான் இதோட இன்ட்ரீம் சேர்மனாக இருந்தார். ஸோ இப்போ ரீசெண்டாக மாறிட்டு புதுசாக ஒரு நியூ சேர்மன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நியூசிலாண்ட்ஸ் கிரெக் பார்லே ஓகேவா. கிரெக் பார்க்லேக்கு தான் இந்த ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்மன் ஆஃப் ஐசிசி. ஸோ சிஇஓ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனு சானே. நெக்ஸ்ட்டு த பில்லிபிட் டைகர் ரிசர்வ் has won the TX2 International Award for doubling the population of tigers. The tiger reserve is located in which state? Okay, TX2 International Award for doubling the population of tigers அப்படின்னா என்னன்னா பில்லிபிட் டைகர் ரிசர்வ் வந்து ரீசெண்டாக வந்து அவங்களுடைய அந்த டைகர் அங்கே இருக்கக்கூடிய அந்த ரிசர்வில் இருக்கக்கூடிய டைகரோடைய பாப்புலேஷன் டபுள் பண்ணதுக்காக TX2 இன்டர்நேஷ்னல் அவார்ட் கிடச்சிருக்கு ஃபார் டபுளிங் த பாப்புலேஷன் ஆஃப் டைகர்ஸ். அந்த டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் உத்தரப்பிரதேஷ் ஓகேவா. Next 24th November is observed every year as Shahidi Divas of which of these Sikh gurus? Shahidi Divas அப்படின்னு சொல்லி 24th November வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது யாருடைய சிக் குருவோட நினைவாக ஓகேவா. ஸோ குரு ஹர்கோபிந்த், குரு கோபிந்த் சிங், குரு அர்ஜன் தேவ், குரு தேக் பஹாதூர் ஆர் குரு நானக் தேவ். ஓகே ஆன்சர் பார்த்துக்கோங்க குரு தேக் பஹாதூர் ஓகேவா. ஸோ இவருடைய ஒரு மாற்றம் தான் த 9th குரு ஆஃப் சிக் ரிலீஜன். இவர் தான் வந்து குரு தேக் பஹாதூர். ஸோ இவருடைய நினைவாக தான் வந்து ஷாஹிதி திவஸ் ஹாஸ் பின் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் ஆன் November 24th. Next, who among the following has won the Best Actor Award at the 48th International Emmy Awards 2020? ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ், ஆனால் தான் இதுக்கு முன்னாடி அந்த நியூஸில் நான் அதை டிஸ்கஸ் பண்ணலை. ஸோ பெஸ்ட் ஆக்டர் அவார்டு யாருக்கு கிடச்சிருக்கு 48th இன்டர்நேஷ்னல் எமி அவார்ட்ஸில். ஓகே ஆன்சர் பார்த்துக்கோங்க பில்லி பேரட் ஓகேவா. பில்லி பேரட் எந்த ஒரு மூவிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் சைல்டு அந்த மூவிக்காக கிடச்சிருக்கு பில்லி பேரட்டுக்கு ஓகேவா. அதே மாதிரி கிளெண்டா ஜாக்சன் அப்படின்ற ஒரு ஃபீமேல் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு இவங்களுக்கு வந்து இதே பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் கிடச்சிருக்கு எந்த மூவிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிசபெத் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்ற மூவிக்காக. எலிசபெத் இஸ் மிஸ்ஸிங் ஓகேவா. ஹேண்ட் ரைட்டிங் கிளியராக புரியலன்னா ஆடியோ கிளியராக வச்சுக்கோங்க. எலிசபெத் இஸ் மிஸ்ஸிங் ஓகேவா. நெக்ஸ்ட் டுடே 80th ஆல் இண்டியா ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் கான்க்ளேவ் வாஸ் ஹெல்ட் இன் விச் பிளேஸ்? எங்கே நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கோம். That was inaugurated by President Ramnath Kovind and concluding session was addressed by PM Narendra Modi. ஓகேவா. ஸோ இது இம்பார்ட்டன்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு பெரிய தலையும் இங்கே வந்திருக்கு. ஆல் இண்டியா ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் கான்க்ளேவ் ஓகேவா எங்கே நடந்திருக்கு அப்படின்னு இதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்கோம். யார் இனாகுரேட் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த். அதே மாதிரி கன்க்ளூடிங் செஷன் யார் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஸ்ரீ நரேந்திர மோடி ஓகேவா. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெவாடியா குஜராத்தில் நடந்துச்சு ஓகேவா. தீம் பார்த்துக்கோங்க is harmonious coordination between legislature, executive and judiciary key to a vibrant democracy. இதுதான் இதோடைய தீம் ஓகேவா. கெவாடியா குஜராத்தில் நடந்துச்சு இந்த ஒரு ஆல் இண்டியா ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் கான்க்ளேவ். நெக்ஸ்ட் who has inaugurated the 3rd global renewable energy investors meet and expo virtually? ஸோ ரீசெண்டாக ரீஇன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்க்ளேவ் 3rd கான்க்ளேவ் யார் விர்ச்சுவலி இனாகுரேட் பண்ணி வச்சா? ராம்நாத் கோவிந்த், வெங்கையா நாயுடு, நரேந்திர மோடி, ஓம் பிர்லா, ராஜ்குமார் சிங், ஆர்கே சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ்குமார் சிங். ஆன்சர் பார்த்துக்கோங்க இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஓகேவா. தீம் பார்த்துக்கோங்க இன்னோவேஷன்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் எனர்ஜி டிரான்சிஷன். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நியூஸ். டீம்ஸ் கேட்கலாம் ஆர் சம்மிட் யார் இனாகுரேட் பண்ணி வச்சா அப்படின்றது கேட்கலாம். ஆர்எல்ஸ் கொஞ்சம் டஃபாக கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எடிஷன் கேட்கலாம். எத்தனாவது சம்மிட் ஆர் எடிஷன் கேட்கலாம். ஸோ 3rd எடிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் legendary footballer Diego Maradona passed away recently. For which country did he played? ஓகேவா.
ஸோ ரீசெண்டாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஃபுட்பாலோட ஜாம்பவான் டிகோ மேரடோனா ஹேஸ் டைட் டியூ டு எ ஹார்ட் அட்டாக். ஸோ அவர் எந்த கண்ட்ரிக்காக விளையாண்ட ஒரு ஃபுட்பால் பிளேயர்? ஓகே, ஆன்சர் பார்த்துக்கோங்க, அர்ஜென்டினா. ஓகேவா, ஸோ அர்ஜென்டினாக்காக விளையாண்டவர் தான் அவர். ஸோ ஃபுட்பாலோட ஜாம்பவான். ஓகே, நெக்ஸ்ட், which state has set a target to achieve a $50 billion biotechnology market by 2025? 2025ல நாங்கள் 50 பில்லியன், நாட் மில்லியன், பில்லியன் பயோடெக்னாலஜி USD டாலர்ஸை வந்து நாங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஸ்டேட் சொல்லியிருக்காங்க? ஆன்சர் பார்த்துக்கோங்க, இட் ஹாஸ் பின் செட் பை கர்நாடகா கவர்மெண்ட். ஓகேவா, கர்நாடகா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, that has announced that it has set a target to become $50 billion biotechnology market by 2025, contributing to half of the nation's bioeconomy projected to be achieved by then. ஓகேவா, ஸோ இது எப்போ சொல்லியிருக்காங்கன்னா, they has passed a ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் இதுக்காக வச்சு இதை ஒரு மைண்டில் வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. பயோ எக்கனாமி ரிப்போர்ட் 2020 அட் த பெங்களூரு டெக் சம்மிட். ஓகேவா, ஸோ இந்த பெங்களூரு டெக் சம்மிட் நம்ம முன்னாடியே பார்த்த நியூஸ் தான் அது. நெக்ஸ்ட் இஸ் நவ் அப்படின்ற ஒரு நியூஸில் பார்த்தோம், அதோடைய தீம். நெக்ஸ்ட்டு, சாகித்ய அகாடமி அவார்ட் வின்னர் ஷைக் காஜா ஹுசைன் வாஸ் a noted poet, journalist, scriptwriter of which language who had passed away recently? ஓகேவா, ஸோ ஷைக் காஜா ஹுசைன் அப்படின்ற ஒரு ரீசெண்டாக ஒரு நோட்டட் poet, journalist and scriptwriter has passed away. அவர் எந்த லாங்குவேஜோட ஒரு ஓகே ஆன்சர் பார்த்துக்கோங்க, he is a noted தெலுங்கு poet. ஓகேவா, ஷைக் காஜா ஹுசைன் அப்படின்றவர் ஒரு தெலுங்கு poet, scriptwriter and a journalist. ஓகேவா, நெக்ஸ்ட்டு, ஓகே, ஸோ இந்த ஓகே, ஸோ இவர் எதில் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் இஸ் புக் காலி ரங்கு அப்படின்ற மூவி அப்படின்ற ஒரு புக்குக்காக இவர் ஃபேமஸ். நெக்ஸ்ட்டு, விச் நேஷன் டாப்டு த குளோபல் கரப்ஷன் பேரோமீட்டர் ஏஷியா ரிப்போர்ட்? ஸோ ரீசெண்டாக வந்து ஆஃப் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குளோபல் கரப்ஷன் பேரோமீட்டர் ஏஷியா ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இருக்கிறது எந்த ஒரு கண்ட்ரி அப்படின்னா, ஸோ நன் அதர் தென் இட் இஸ் இந்தியா. ஓகேவா, ஸோ இந்தியாவோட பிரைபரி ரேட் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 39%. ஓகேவா, ஸோ அதே மாதிரி இந்தியா ஃபாலோ பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா, இந்தோனேஷியா, சைனாலாம் செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸில் கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஃபஸ்ட் இருக்கிறது இட் இஸ் நாட் குட். ஓகேவா, குளோபல் கரப்ஷனில். ஓகேவா, கரப்ஷனில் இந்தியா ஃபஸ்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, நேம் த ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் யூனிட் ஆஃப் ஹெவி வெயிட் டார்பிடோ ஃப்ளாக்ட் ஆஃப் பை DRDO ரீசென்ட்லி ஃபார் இந்தியன் நேவிக்காக. ஸோ இந்தியன் நேவிக்காக ரீசெண்டாக DRDO ஃப்ளாக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி வெயிட் டார்பிடோ. ஓகேவா, ஸோ அதோடைய ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் யூனிட் அதோடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ ஆன்சர் பார்த்துக்கோங்க, இட் இஸ் வருணஸ்திரா. ஓகேவா, என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் 21 நவம்பர். DRDO தெரியும் உங்களுக்கு, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ் ரெட்டி. ஓகேவா, இந்தியன் நேவி உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரம்பீர் சிங். இந்த ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் ஆஃப் ஹெவி வெயிட் டார்பிடோ யார், என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருணஸ்திரா. நெக்ஸ்ட்டு, ஹூ இஸ் ஃபேமஸ்லி நோன் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியாஸ் ஒயிட் ரெவல்யூஷன்? இந்தியாவோட ஒயிட் ரெவல்யூஷனோட ஃபாதர் ஆஃப் இந்தியாஸ் ஒயிட் ரெவல்யூஷன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஓகே, ஆன்சர் பார்த்துக்கோங்க, டாக்டர் வர்கீஸ் குரியன். ஓகேவா, ஆல்சோ நிக் நேம்ட் ஆஸ் மில்க் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருடைய நிக் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்க் மேன் ஆஃப் இந்தியா. இந்த நியூஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 26, ஸோ நேஷ்னல் மில்க் டே. ஓகேவா, ஸோ அதுக்காக இந்த நியூஸ். நெக்ஸ்ட்டு, in which of the following state Thawachand Gehlot has launched a national portal for transgender persons and inaugurated a Garima Gray அப்படின்னு சொல்கிற ஒரு ஷெல்டர் ஹோம் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ்க்காக. ஸோ கம்ப்ளீட்லி ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்காக யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்டர் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். ஸோ அவர் லான்ச் பண்ணியிருக்காரு, தாவர்சந்த் கெஹ்லோட். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இன் வடோதரா, குஜராத். ஓகேவா, ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டோட யூனியன் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவர்சந்த் கெஹ்லோட் லான்ச் பண்ணியிருக்காரு. நேஷனல் போர்ட்டல் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ்க்கும் அதே மாதிரி கரிமா கிரே அப்படின்ற ஒரு ஷெல்டர் ஹோம் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ்க்காக இன் வடோதரா, குஜராத். நெக்ஸ்ட்டு, with which country India signed a memorandum of understanding MOU in the field of biodiversity conservation and environment protection?
என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்காக ஒரு MOU இந்தியா ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. அது எந்த ஒரு கண்ட்ரி கூட பண்ணியிருக்காங்க? ஓகே, ஆன்சர் பார்த்துக்கோங்க. இட் இஸ் ஃபின்லாண்ட். ஓகேவா, ஃபின்லாண்ட் கூட இந்த ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, யார் ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனா மரின் பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க. சைன்ட் MOU ஃபார் டெவலப்பிங் கோஆப்ரேஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் பயோடைவர்சிட்டி ஆஃப் கன்சர்வேஷனுக்காக. ஓகேவா, நெக்ஸ்ட், who has been appointed as the new engineer in chief of Indian Army? Indian Army. ஓகேவா, மனோஜ் முகுந்த் நராவனி. ஓகேவா, இதோட ஹெட்டாக இருக்காரு. இதுக்கு ரீசெண்டாக இன்ஜினியர் இன் சீஃப் யார் அப்பாயிண்ட் ஆயிருக்கா அப்படின்றதான் கேட்டிருக்கோம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்டினன்ட் ஜெனரல் ஹர்பால் சிங். ஓகேவா, ஸோ இவர் தான் வந்து ரீசெண்ட் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. இன்னும் போஸ்ட்டுக்கு வரல, நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற ஃபோட்டோ அவர் தான் அது. ஸோ இவர் இப்போ இங்கே எந்த போஸ்ட்டில் இருக்காருன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனில் இருக்கார். இந்த அப்பாயின்மெண்ட் எப்போ வருவார் அப்படின்னா December 1 he will take charge. Next, who has authored the book on the life and ideals of Guru Nanak Dev, the founder of Sikhism and first of its 10 gurus, released by the PM Narendra Modi. So ரீசெண்டாக ஒரு புக், ஸோ யாரை பேஸ் பண்ணி அப்படின்னா குருநானக் தேவ் பேஸ் பண்ணி யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா PM மோடி ரிலீஸ் பண்ணியிருக்கா. இந்த புக்கோட ஆத்தர் யார் அதான் கேட்டிருக்கோம். ஆன்சர் பார்த்துக்கோங்க. இட் இஸ் கிருபால் சிங். ஓகேவா, ஸோ சந்த் கிருபால் சிங். ஓகேவா, இவர் தான் இந்த புக்கோட ஆத்தர். யாருடைய லைஃப் அண்ட் ஐடியாஸை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புக் யாருடைய லைஃப் அண்ட் ஐடியாஸ் பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குருநானக் தேவோட ஐடியாஸை பேஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட், the 10th edition of prestigious National Science Film Festival was organized by Vigyan Prasar, Department of Science and Technology, Government of India and Council of Scientific and Technology of which state? ஓகேவா, ரீசெண்டாக நேஷ்னல் சயின்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்யான் பிரசார் ப்ளஸ் எந்த ஒரு ஸ்டேட் அதான் கேட்டிருக்கோம். ஸோ ஆன்சர் பார்த்துக்கோங்க. இட் இஸ் திரிபுரா. இங்கே போட்டுடலாம் இதை. ஓகேவா, திரிபுரா ஸ்டேட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு, which state government has launched government at doorstep scheme? government at doorstep scheme வந்து எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க? ஸோ டோர் ஸ்டெப் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ பப்ளிக் எல்லா வீட்டுக்கும் போய் அந்த ஒரு ஸ்கீம் என்ன தேவையோ அதை பண்ணுவாங்க. ஸோ எந்த ஒரு ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் வெஸ்ட் பெங்கால். ஓகேவா, ஸோ இதுக்கு ஒரு நேம் வச்சுருக்காங்க, துவாரை துவாரை சர்க்கார். ஓகேவா, ஸோ துவாரை துவாரை சர்க்கார் அப்படின்றது இந்த ஸ்கீம்க்கான இன்னொரு பேர். From 11 AM to 3 PM every day from December 1, government camps will be held in every blocks in the state where people can come and demand any service they have not received yet. உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் இது வரைக்கும் கிடைச்சது இல்லையோ அவர் இப்போ கிடைக்கிறது இல்லையோ அதை நீங்கள் அங்கே போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கீமில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, luxury car maker Mercedes-Benz has partnered with which bank to offer attractive financial benefits on owing a Mercedes-Benz? ஸோ மெர்சடிஸ்-பென்ஸ் ரீசெண்டாக வந்து ஒரு பேங்க் கூட MOU சைன் பண்ணியிருக்காங்க. அது எந்த பேங்க் கூட அப்படின்றதான் கேட்டிருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ். ஸோ கார் வாங்குறதுக்கு, ஸோ அந்த மெர்சடிஸ் கார் வாங்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவ் ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் கூட. ஓகேவா, தினேஷ் காரே. ஓகேவா, நெக்ஸ்ட்டு, which state government has launched தி அப்படின்ற ஒரு மொபைல் ஃபோன் பேஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக் டு ரீச் அவுட் டு த ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் வென் இன் நீட்? ஸோ ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் த்ரூ திஸ் மொபைல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஸ்டேட் சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷனோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தி ஆர் தி, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணாலும் சரி. ஓகேவா, ஆன்சர் பார்த்துக்கோங்க. இட் இஸ் பை தமிழ்நாடு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு, who is the founder of the Fit India company that associated with the Fit India movement? Okay, founder of Fit India company யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். who has been associated with Fit India movement ஓட அசோசியேட் பண்ணியிருக்காங்க. கிரண் ரிஜிஜு, சுப்ரனோ சத்பாதி, ததகதா சத்பாதி, முகேஷ் அம்பானி, விஜயசேகர் சர்மா. ஓகேவா, ஸோ ஆன்சர் பார்த்துங்க. இட் இஸ் சுப்பர்னோ சத்பாதி. ஓகேவா, ஸோ இவர் தான் இதோடைய ஃபவுண்டர் ஆஃப் Fit India movement company. நெக்ஸ்ட், Ayodhya Airport to be renamed as Dash Airport. Ayodhya Airport அப்படின்ற ஒரு ஏர்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபியில் இருக்குது. அதை ரீநேம் பண்ண போகிறாங்க. ஓகேவா,
என்ன பேரில் ரீநேம் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு தான் கேட்டிருக்கோம். ஆன்சர் பார்த்துக்கோங்க. இட் இஸ் மரியாதா புருஷோத்தம் ஸ்ரீராம் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய பேராக வைக்க போகிறாங்க. அயோத்தியா ஏர்போர்ட்டை பேரை மாற்றி. ஓகேவா, மரியாதா புருஷோத்தம் ஸ்ரீராம் ஏர்போர்ட். நெக்ஸ்ட், who is going to be nominated as the new director of the Office of Management and Budget by the US President elect Joe Biden. ஓகேவா, ரீசெண்டாக பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் யூஎஸில் யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோ பிடன் வின் பண்ணியிருக்காரு. அவருடைய ஆஃபீஸில் நியூ டைரக்டர் ஆஃப் த ஆஃபீஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் பட்ஜெட்டுக்கு யார் ரீசெண்டாக அப்பாயிண்ட் ஆயிருக்கா, யார் ரீசெண்டாக நாமினேட் பண்ணியிருக்காங்க? கமலா ஹாரிஸ், ஜப்ஜானி கோஷ், நீரா தண்டன், குமுல் ஸ்ரீனிவாசன், நீலம் தவான். ஆன்சர் பார்த்துக்கோங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் அமெரிக்கன். ஸோ இதுதான் இதில் இம்பார்ட்டண்ட். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரா தண்டன். ஓகேவா, நீரா தண்டன் has been selected for the post of new director of the Office of Management and Budget. Okay, next, with which bank the Inventivepreneur Chamber of Commerce and Industries has signed an MOU to support small and medium enterprises and startups? Recently ICCI அப்படின்னு சொல்லக்கூடிய Inventivepreneur Chamber of Commerce and Industries ரீசெண்டாக எந்த ஒரு பேங்க்கோட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. யாரை சப்போர்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னா ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் என்டர்பிரைனர்ஸ் ஸ்டார்ட்அப்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் கூட. ஹெச்டிஎஃப்சி தெரியும். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிதர் ஜெகதீசன். ஓகேவா, நெக்ஸ்ட், த பிகே மொஹந்தி கமிட்டி constituted by the Reserve Bank of India has recommended raising the cap on promoter shareholdings in private sector banks to what percent of the paid up equity capital? So paid up equity capital oda promoter shareholdings in private sector banks வந்து increase பண்ணி ஒரு கமிட்டி சொல்லியிருக்காங்க. அது எந்த கமிட்டி சொல்லியிருக்காங்கன்னா பிகே கமிட்டி சொல்லியிருக்கு. ஸோ அது எத்தனை பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் பின் இன்க்ரீஸ்ட் டு 26%. ஓகேவா, முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% இருந்துச்சு, இப்போ 26% ஆக்கியிருக்காங்க. நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட் ஃபார் பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ்க்காக. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட், ஜேம்ஸ் வால்ஃபென்சான் who has passed away recently was the former president of which body? ஸோ ரீசெண்டாக ஜேம்ஸ் வால்ஃபென்சான் அப்படின்றவர் ரீசெண்டாக வந்து தவறி இருக்காரு. he has died away, he has passed away. ஓகேவா, ஸோ அவர் எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஃபார்மர் பிரசிடெண்ட்டாக இருந்தவர். ஓகேவா, ஸோ யாருன்னு பார்த்துக்கோங்க. ஃபார்மர் பிரசிடெண்ட் ஆஃப் வேர்ல்டு பேங்க். ஓகேவா, ஃபார் 10 இயர்ஸ்க்கு இருந்திருக்காரு. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட், நேம் த கார்ப்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்மி ஹூ ஹாஸ் ரீசென்ட்லி லான்ச்ட் a 1971 kilometers cycling expedition in Gujarat and Rajasthan recently. ஓகேவா, ஸோ 1971 அப்படின்னு சொல்லி ஒரு கிலோமீட்டர் சைக்கிளிங் எக்ஸ்பெடிஷன் குஜராத் அண்ட் ராஜஸ்தானில் வந்து இந்தியன் ஆர்மி லான்ச் பண்ணியிருக்காங்க. அது இந்தியன் ஆர்மியோட எந்த ஒரு கார்ப்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க? ஸோ ஆன்சர் பார்த்துக்கோங்க. கொனார்க் கார்ப்ஸ். ஓகேவா, இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜூப்ளி விக்ட்ரி செலிப்ரேஷன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்மி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இன் இந்தோ பாகிஸ்தான் வார் ஆஃப் 1971. ஓகேவா, ஸோ கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு எக்ஸ்பெடிஷன் இன் குஜராத் அண்ட் ராஜஸ்தானில். ஓகேவா, next, which of the following word named as word of the year 2020? okay va, so word of the year 2020 by Cambridge dictionary la அந்த ஒரு வேர்டை வந்து ரொம்ப சர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர் எந்த ஒரு வேர்டை வந்து வேர்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ குவாரண்டைன், கோவிட், கொரோனா, லாக்டவுன், பாசிட்டிவ். ஓகேவா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாரண்டைன். ஸோ நம்மளே தேடி பார்த்துருப்போம் டிக்ஷனரியில் குவாரண்டைனோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ குவாரண்டைன் அப்படின்றதா இட் ஹாஸ் பின் சர்ச்ட் பை லாட்ஸ் ஆஃப் பீப்புள். அதுதான் நம்பர் 1ல் இருக்குது. ஸோ அதனால அந்த வேர்டை வந்து வேர்ட் ஆஃப் த இயர் 2020 அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, which country is all set to become the first Arabian Gulf country and probably the last to generate electricity from coal? கோல்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் அரேபியன் கண்ட்ரி அண்ட் ப்ராபப்ளி த லாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இவங்க தான் பண்ணுறாங்க, அதே மாதிரி இதுக்கப்புறமும் இதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இதுதான் லாஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஓகேவா, ஓகேவா, இங்கே இருப்பாருங்க, இது கேபிட்டல். ஓகேவா, ஸோ எலக்ட்ரிசிட்டி. ஸோ இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்வா பவர் ஆஃப் சவுதி அரேபியா இஸ் டெவலப்பிங் 3.4 billion Hassan coal plant in Dubai. ஓகேவா, நெக்ஸ்ட், who has set a new national record in winning the 16th Airtel
டெல்லி ஹாஃப் மேரத்தான். ஏர்டெல் டெல்லி ஹாஃப் மேரத்தான் யார் ரீசெண்டாக வின் பண்ணியிருக்கா? நியூ நேஷ்னல் ரெக்கார்டு. ஓகேவா? ஸோ நியூ நேஷ்னல் ரெக்கார்டு யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்றது சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவினாஷ் சாபல். ஓகேவா? ஆஃப் மகாராஷ்டிரா வந்தால் இந்த ஒரு வின்னிங் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு ஈவெண்ட்டில் இவர் எத்தனாவது பொசிஷனில் வந்திருக்காருன்னா 10th வந்திருக்காரு. அவருடைய டைம் பெஸ்ட் டைம் பார்த்துக்கோங்க 1 hour 30 seconds. ஓகேவா? ஸோ 61 minutes விட முன்னாடி வந்திருக்காரு. ஸோ இது வந்து ஒரு நியூ ரெக்கார்டு. இதுக்கு முன்னாடி அவர் பண்ண ரெக்கார்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:03 பண்ணியிருப்பார். ஓகேவா? 0:04 பண்ணியிருப்பார். 3 minutes குறைச்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஸோ இந்த 16th ஏர்டெல் டெல்லி ஹாஃப் மேரத்தான் இதில் வந்து ஃபர்ஸ்ட் யார் வந்திருக்கா தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு, who has inaugurated honey farmer producer organization program in 5 states for producing honey? ஸோ பீ கீப்பிங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். பீ கீப்பிங்காக நிறைய ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ் லாஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக ஹனி ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ப்ரோக்ராம் 5 ஸ்டேட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர சிங் தோமர். ஓகேவா? ஸோ இவர் தான் லான்ச்சஸ் நாஃபெட்ஸ் ஹனி எஃபிஓ அப்படின்றது பார்த்துக்கோங்க, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஸோ எந்த ஒரு 5 ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. பீகாரோட ஈஸ்ட் சம்பாரன், மொரேனா இன் மத்திய பிரதேஷ், பரத்பூர் இன் ராஜஸ்தான், மதுரா இன் யூபி அண்ட் சுந்தர்பன்ஸ் இன் வெஸ்ட் பெங்கால். இந்த ஒரு 5 ஸ்டேட்ஸில் தான் இந்த ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனோட ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபார் ப்ரொடியூசிங் ஹனிக்காக. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஃபுல் ரெக்கார்டட் செஷன். ஸோ உங்களுடைய டைம் நமக்கு லேக் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நம்ம கொண்டு வந்தாச்சு. ஸோ இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு 2 times பாருங்கள். டெஸ்ட் செஷனாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் பார்ப்போம். ஸோ December 1st week ஸோ ஆஸ் யூஷுவல் போயிடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி டெலிகிராம் குரூப் இருக்குது. ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த காண்டாக்ட் நம்பர்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். FB ID இருக்குது, YouTube ID இருக்குது. ஸோ மோரோவர் December 5 IBPS கிளர்க் இருக்குது. ஸோ ப்ரிலிம்ஸை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டு நாட் பேனிக். ஸோ ப்ரிலிம்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நல்லா பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.